ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்ம வடிவேலு பாலாஜி சார் இறந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆகுது. அதுவே நம்மளால் மறக்க முடியல. இப்போ ரோபோ சங்கர் சார் கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷத்துக்கு மறக்கவே முடியாது. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது நடந்துட்டு வந்தாருன்றதை நிறையா வாட்டி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவர் குருவும் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி இன்னொன்று என்னென்னா, யார் வந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரி, ப்ரொடக்ஷனில் சாப்பாடை விட இவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடை தான் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதனால ஒரு அந்த விதத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு நடிகராக நடித்து கொண்டு இருக்கும்போதே மயக்கமடைஞ்சு போயிட்டார். ஸோ இப்போ அதை பற்றி நடிகருக்கான அதுதான் பெரிய லக்குன்றது. என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே இதாகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்தில் ரொம்ப சங்கர் சார் ஸ்பாட்லேயே நடிச்சிட்டு இருக்கும்போது மயக்க அடிச்சு வந்துருக்கு. அப்போ பாருங்கள், அந்த கலைத்தாய் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்திருக்காரு, அவர் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 பேருமே பெரிய லெஜண்ட் தான். வடிவேலு பாலாஜி சாராக இருக்கட்டும், இவர் ரோபோ சங்கர் சாராக இருக்கட்டும், 2 பேருமே பெரிய லெஜண்ட். 2 பேருமே இழப்பு திரையுலகம் எல்லா வீட்லேயும் ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி.